லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல வஜினல் மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல உங்க டாக்டர் கிட்ட கேட்டு நீங்க ஈஸ்ட்ரோஜன் இந்த மாதிரி தெரப்பி எடுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமுமே உங்களோட வஜினல் ட்ரைனஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணி நம்ம தாராளமா வந்துட்டு 40s 50s 60sல இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அ குட் செக்ஷுவல் லைஃப் நமக்கு டெஃபினட்டா இது பாசிபிள் தான். அண்ட் ப்ராப்பர் ஹைட்ரேஷனும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி டைம்ல பயங்கர ஹாட் ஃபிளாஷஸ் எல்லாம் வரும். இப்போ ஒரு ரூம்ல அவ்வளோ ஏசி இருந்தாலும் மெனோபாஸ்ல இருக்கிற விமனுக்கு மட்டும் வந்துட்டு ஐயோ வேகுதே, ஐயோ பயங்கரமா ஹாட்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். அப்போ அந்த அளவு அந்த ஹீட்டை ஃபீல் பண்றவங்களுக்கு ஈவன் டியூரிங் இன்டிமேட் டைம்ஸ் இந்த செக்ஷுவலா ஆக்டிவா இருக்கும் போது கூட அந்த ஹீட்னாலேயே வந்துட்டு இது பிடிக்காம போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ என்விரான்மெண்ட்ல ஒரு சில குட்டி சேஞ்சஸ் கொண்டு வருது. என்விரான்மெண்ட் இன் த சென்ஸ் அவங்க பெட்ரூம்ல வந்து ஐடியல் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றது, பிஃபோர் ஹேவிங் செக்ஸ் வந்துட்டு ஹேவிங் அ குட் ஷவர், இது அவங்க ஒரு ரிலாக்ஸும் பண்ணும், அந்த ஹாட் ஃபிளாஷஸ் மேனேஜ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும்.